அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்தியில் உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். குடியரசு எனும் சொல் நீக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி மனோகர் டி சில்வா தெரிவிப்பு. ஒற்றை ஆட்சிக்குள் அதிகார பகிர்வை வழங்க முடியும் என பிரதமர் கருத்து. ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கைதியாகியுள்ளதாக பவித்ரா வன்னியாராச்சி தெரிவிப்பு. இலங்கையில் போதைப்பொருள் கடத்தலை ஒழிப்பதற்கு பிலிப்பீன்ஸ் ஒத்துழைப்பு. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் இந்த வருடத்தில் முக்கிய தீர்மானங்களை எடுப்பதாக ஜனாதிபதி உறுதி. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் கடத்தலை இல்லாதொழிப்பதற்கான ஒத்துழைப்பை பிலிப்பைன்ஸ் வழங்கியுள்ளது. இதற்காக பெற்றுக் கொடுக்கக்கூடிய தொழில்நுட்ப ஆலோசனை மற்றும் சேவைகள் குறித்து ஆராய்வதற்கு பிலிப்பைன்ஸ் நாட்டு நிபுணர்கள் குழு ஒன்று நாட்டுக்கு வருகை தரவுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பிலிப்பைன்ஸுக்கான அரச விஜயத்தின் மற்றொரு பிரதிபலனாக இந்த ஒத்துழைப்பு கிட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் இந்த அரச விஜயத்தின் இறுதி நாளான இன்று அந்நாட்டு போலீஸ் தலைமையகத்துக்கு சென்ற ஜனாதிபதி போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் கண்காணிப்பிலும் ஈடுபட்டார். பிலிப்பைன்ஸின் உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது தனது தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கையில் போதைப்பொருளுக்கு எதிரான பகிரங்க போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். போதைப்பொருள் தொடர்பான சவாலை வெற்றி கொள்வதற்காக இந்த வருடம் சில முக்கிய தீர்மானங்களை எடுக்கவுள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்படவுள்ள 10,000 வீட்டு திட்டத்தில் 4,750 வீடுகளை நிர்மாணிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சு தெரிவித்துள்ளது. மாவட்ட செயலகங்களூடாக தெரிவு செய்யப்பட்டுள்ள பயனாளிகளுக்காக முழுமையாக செங்கல் மற்றும் சீமந்தினால் இந்த வீட்டு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் வே சிவஞான சோதி அறிக்கையொன்றினூடாக குறிப்பிட்டுள்ளார். தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 4,750 வீடுகள் முதல் கட்டத்தில் நிர்மாணிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதற்கமைய யாழ்ப்பாணத்தில் 1,500 வீடுகளும், கிளிநொச்சியில் 670 வீடுகளும், முல்லைத்தீவில் 630 வீடுகளும், வவுனியாவில் 450 வீடுகளும், மன்னாரில் 350 வீடுகளும் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இதேவேளை திருகோணமலையில் 400 வீடுகளும், மட்டக்களப்பில் 625 வீடுகளும், அம்பாறையில் 125 வீடுகளும் நிர்மாணிக்கப்பட உள்ளதாகவும் மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளரால் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மற்றும் தமிழக அகதி முகாம்களிலிருந்து தாயகம் திரும்புவோருக்கும் இந்த வீட்டுத் திட்டத்தில் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 மாத காலப்பகுதிக்குள் நிறைவு செய்யும் வகையில் கடந்த 15ஆம் தேதி முதல் இந்த வீட்டுத் திட்ட செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் வே சிவஞான சோதி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் தங்கியுள்ள இலங்கை தமிழ் அகதிகள் அனைவரையும் நாட்டுக்கு மீண்டும் அழைத்துக் கொள்ள விரும்புவதாக இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் ஆஸ்டின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் ஆஸ்டின் பெர்னாண்டோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கருத்து தெரிவித்திருந்ததாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் தங்கியிருந்த சுமார் 5,000 அகதிகள் ஏற்கனவே தாயகம் திரும்பியுள்ள நிலையில் தற்போது எஞ்சியுள்ள அகதிகளையும் சொந்த நாட்டிற்கே அழைத்துக் கொள்ள விரும்புவதாக அவர் இதன்போது கூறியுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையால் சுமார் 1 லட்சம் அகதிகள் இந்தியாவில் தஞ்சம் கோரியதாகவும் ஆஸ்டின் பெர்னாண்டோ தனது உரையில் தெரிவித்ததாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இவர்களில் 70% நாட்டிற்கு மீண்டும் செல்ல விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில் அது குறித்து அவர்களிடம் கலந்துரையாடுவதற்கு விரைவில் தென்னிந்தியாவில் அமைந்துள்ள அகதி முகாம்களுக்கு நேரடியாக செல்ல உள்ளதாகவும் இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் ஆஸ்டின் பெர்னாண்டோ மேலும் கூறியுள்ளார். அத்துடன் அவர்களுக்கான தங்குமிட வசதிகள், பாதுகாப்பு உள்ளிட்ட காரணிகள் தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்டுள்ள கேபிள்களை நீதிமன்ற நடவடிக்கையூடாக அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ் மாநகர மேயர் இமானுவேல் ஆனல்ட் தெரிவித்தார். பாதுகாப்பற்ற முறையில் மின்சார கம்பங்களூடாக தொலைக்காட்சி கேபிள் இணைப்பு வழங்கப்படுவது தற்போதும் அச்சுறுத்தலாகவே அமைந்துள்ளது.
பாதுகாப்பற்ற வகையில் பொருத்தப்பட்டுள்ள கேபிள் இணைப்புகளால் சில உயிரிழப்புகள் பதிவாகியுள்ள போதிலும் அவற்றை முழுமையாக அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பல பகுதிகளில் மின்கம்பங்களூடாக தொடர்ந்தும் தொலைக்காட்சி கேபிள் இணைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளமையை காண முடிகிறது. மின்சார கம்பங்களில் பொருத்தப்பட்ட கேபிள் இணைப்புகள் காரணமாக கடந்த வருடம் மே மாதம் 23ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் 2 பரிதாபகரமாக உயிரிழந்தனர். இதனை அடுத்து இந்த விடயம் பூதாகரமானதுடன் மின்சார கம்பங்களில் பொருத்தப்பட்டுள்ள கேபிள் வயர்களை அகற்றுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இவ்வாறான அபாயகர கேபிள் இணைப்புகள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டி வந்தது. மின்கம்பங்களில் அபாயகரமான முறையில் பொருத்தப்பட்டுள்ள இந்த கேபிள் இணைப்புகள் தொடர்பில் மின்சக்தி அமைச்சராக இருந்த ரஞ்சித் சியம்பலாபிட்டியவின் கவனத்திற்கு நாம் பல முறை கொண்டு வந்தோம். முன்னாள் மின்சக்தி அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய பல விடயங்களை கூறினாலும் ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் எதனையும் முன்னெடுக்கவில்லை. இது தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட குழுக்களூடாக எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன? சட்டவிரோத தொலைக்காட்சி கேபிள் இணைப்பு காரணமாக கடந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் மற்றொருவரின் உயிர் யாழ்ப்பாணத்தில் காவு கொள்ளப்பட்டது. கேபிள் இணைப்பினை பிடித்தவாறு குறித்த வயோதிப பெண் உயிரிழந்தமையையும் நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். இவ்வாறு மக்களின் உயிர்கள் காவு கொள்ளப்படும் நிலை தொடர்ந்தாலும் பாதுகாப்பற்ற கேபிள்கள் இதுவரை அகற்றப்படவில்லை. இதுவரை எங்களுக்கான ஆக்கப்பூர்வமான சட்ட நடவடிக்கைகள் எடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. போலீசார் வந்து சொல்லியிருக்கணும் மார்ச் மாதம் 5ஆம் தேதி தான் அந்த கேஸ் கோர்ட்ஸுக்கு வருதுண்டு. சட்டபூர்வமான நடவடிக்கையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுதான் எங்களுக்கு முதலாவது தேவை. இந்த மயரம் இந்த மாகாணம் ஃபுல்லா சுத்தி கிடக்குது. ஒன்று மட்டும் தெரியுது தம்பி, இந்த கேபிள் லைன் செய்கின்ற அல்ல இந்த டிவி லைனை செய்கின்றார்கள் வேறு அதிகாரிகளா இருக்கணும். இந்த கேபிள் லைனுக்கு அரசு அதிகாரிகள் ஏனைய ஊடகங்களும் சப்போர்ட் பண்ணுதுப்பா. சுத்தி சக்தி தான் சொல்லுது அங்க சாயனம் இஞ்ச சாயனம் சட்ட நடவடிக்கை எடுங்கோ. அரசு அதிகாரியின் கவனத்திற்கு மின்சார அதிகாரியின் கவனத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சா சுமத்து நினைக்கா இருக்கிறாரல்லோ. இதுகளுக்கு எல்லாம் கைகோட் வரைக்கும் அல்ல உள்ளூர் ஆசியமான வழக்கு போடலாம் தானே. நான் இப்ப விஷயத்துக்கு வந்துட்டேன் தம்பி. இந்த ஊடகங்களை புள்ளையா சுற்றி காட்டுறவர் என்ன இந்த சக்தி டிவியை புள்ளையா சுத்தி காட்டின இந்த சுமத்திரன் அவர் வழக்கு போட்டு இது இருக்க நிப்பாட்டான். இது மக்கள் பிரச்சனை. நான் அரசியல் கதைக்க வரையில் இது மக்கள் பிரச்சனை தானே. அண்டைக்கும் செத்து இண்டைக்கு செத்து இந்த கண்ணுக்கு முன்னால கிடக்கல. ஐயோண்டு கத்தவா ஐயோ. கேபிளால வரக்கூடிய இந்த அவலத்தை நிப்பாட்டக்கூடிய வகையில் பொதுமக்களுக்கு துன்பமில்லாத வகையில் இருந்தால் மட்டும் அந்த விண்ணப்பம் பரிசீலிக்கப்படுகிறது. அந்த எண்ணத்துடன் தான் இந்த சட்டங்களே உருவாக்கப்பட்டது. ஆகவே அந்த சட்டங்களுக்கு மாறாக பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் அல்லது பாகுபாடு காட்ட வேண்டும் என்று சட்டம் இடம் கொடுக்கவில்லை. அவ்வாறு இந்த நிலையில் உயிர் ஆபத்தை விளைவிக்கும் எந்த ஒரு விடயத்தையும் அனுமதிக்க முடியாது என யாழ் மாநகர மேயர் இம்மானுவேல் ஆனல் தெரிவித்தார். யாழ் மாநகர சபையின் தீர்மானமாகவும் அது காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான பின்புலத்தில் தற்போது புதிதாக மின்சக்தி அமைச்சர் ரவி கருணாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய மின்சக்தி அமைச்சர் ரவி கருணாநாயக்க இந்த விடயம் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பாரா? நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் அவதானத்துடன். கருப்பு ஊடகம் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான M.A. சுமந்திரன் அண்மையில் தெரிவித்த கருத்து குறித்து அரசியல் பிரதிநிதிகள் அதிருப்தி. ஊடாகத்தான் ஒரு மனிதனை அல்லது ஒரு அரசியலில் நாங்கள் சில விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் கூட. அவை எங்களுடைய போராட்ட காலங்களில் முன்னணி வகித்த எங்களுடைய ஊடகங்கள், அதுவும் குறிப்பாக தமிழ் ஊடகங்கள், அந்த ஊடகங்களின் செயல்பாடு அவருடைய தியாகங்கள் நிறைய செஞ்சிருக்காங்க. இந்த ஊடகங்கள் சரியாக சொல்வது சிலருக்கு தவறாக தெரிவதுதான் விந்தையாக இருக்கின்றது. இந்த அரசியல்வாதிகள் மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். வியாழேந்திரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நாங்கள் ஊடக சுதந்திரத்தை பேண வேண்டும். இன்னும் பல அவ்வாறான தரமான ஊடகங்களை உருவாக்குவதற்கு வழி வைப்போம். ஆனால் இங்கு சிலர் ஊடகத்துறை குறமாக பேசும் பொழுது ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். கல்யாண வீடா இருந்தால் தாங்கள் மாப்பிள்ளையா இருக்க வேண்டும், மாற விட வேண்டும்.
சாவிடா இருந்தால் தாங்கள் பிணமாறி கூட மாணவர்கள் அதை பற்றித்தான் எந்த ஊடகம் வந்தால் தங்களை பற்றி புகழ்ந்தெழுத வேண்டும், விமர்சனம் செய்து விடக்கூடாது. ஒரு ஊடகம் என்பது, அதில் ஊடக சுதந்திரம் என்பது, அவர்கள் விமர்சனங்களை முன்வைப்பார்கள். இப்பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சக்தி டிவியை பற்றி பேசுகிறார். தங்களை பற்றி நல்ல செய்தி வந்தால் நல்ல ஊடகம், பிழையான செய்தி வந்தால் அது தரங்கட்ட ஊடகம். அந்த நேரத்திலே தமிழர்களுடைய குரலாக தமிழர்களின் பிரச்சனையை தேசிய தாண்டி சர்வதேச வரை கொண்டு போனது இது போன்ற ஊடகங்கள் தான் என்பதை இப்போது இருக்கிற சுமூகமான காலகட்டத்தில் அரசியல் செய்கின்ற வங்குரோத்து அரசியல்வாதிகள் தங்களை சுய பரிசோதனை செய்து உணர்ந்து கொள்ள வேண்டியது. மக்களுக்கு பிரச்சனை நடக்கும் பொழுது, எங்கள் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது, அரசியல்வாதியை போக பயப்படுகின்ற இடத்திற்கு, அஞ்சுகின்ற இடத்திற்கு, பேசுகின்ற இடத்திற்கு, அந்த மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு செல்கின்றது ஊடகங்கள். அதை நாங்கள் மதித்து பழக வேண்டும். யக்கலமுல்ல கராகொட பூர்வாராம விகாரையில் நிர்மாணிக்கப்பட்ட மதகுருமார் தங்கும் விடுதியை திறந்து வைக்கும் நிகழ்வு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இன்று நடைபெற்றது. கட்டடத்தினை திறந்து வைத்ததன் பின்னர் பிரதமர் புண்ணிய நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். நான் இன்று காலை பத்திரிகைகளில் பார்த்தேன். மல்வத் மாநாயக்க தேரர் அரசியலமைப்பு தொடர்பில் தெரிவித்துள்ள கருத்தினை ஆழமாக ஆய்வு செய்ய வேண்டும். அரசியலமைப்பு வந்தால் நாட்டை பிளவுபடுத்துவதாக சிலர் கூறுகின்றனர். நாங்கள் எந்த ஒரு அரசியலமைப்பினையும் தயாரிக்கவில்லை. அரசியலமைப்பு வரைவையை தயாரித்துள்ளோம். ஜவதன ஒற்றையாட்சியை மாற்றுவதில்லை என கூறினார். நானும் ஒற்றையாட்சி என்றே கூறுகிறேன். ஒற்றையாட்சிக்குள் அதிகாரங்களினை பகிர்ந்து கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு முடியும் என கூறுகிறேன். ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையில் மத்திய குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஜெனீவாவுக்கு சென்று அவர்கள் ஒரு பட்டியலை முன்வைக்க இருக்கிறார்கள். முக்கியமாக காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல 90% காணிகள் விட்டாயிட்டது. புதிய அரசியல் சாசனத்துக்கான நிபுணர் குழு அறிக்கை கொண்டு வரப்பட்டது. ஒரு வரைவு கொண்டு வரப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாத ஒரு வரைவு, சமஷ்டி அரசமைப்பு முறை இல்லை என்பதை பிரதம மந்திரி மிக தெளிவாக பௌத்த மகாநாயக்களுக்கும் எல்லோருக்கும் கூறியிருக்கின்றார். ஆகவே அவ்வாறு இருக்கின்ற பொழுதும் கூட ஒரு வரைவு கொண்டு வரப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வரைவு கொண்டு வருவதால் தமிழ் மக்களுக்கு என்ன பிரயோசனம்? அது நிறைவேற்றப்படுமா? 3/2 பெரும்பான்மை கிடைக்குமா என்றால் கிடைக்காது. ஒரு அரசியல் சாசனம் வரைவு வருவதென்பது அது நிச்சயமாக ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இலங்கை அரசாங்கம் நாங்கள் பாராளுமன்றத்தை கொண்டு வந்தோம், எதிர்க்கட்சி அதுக்கு அனுமதிக்கவில்லை, அவர்களுடைய ஆதரவில்லை என்று காட்டி அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியாக அது அமையுமே தவிர அது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு எந்த விதமான பிரயோசனங்களையும் கொடுக்காது. இந்த மார்ச் மாதம் வரை இருக்கக்கூடிய ஜெனீவா விவாதங்களுக்கு முன்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன விதமான முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள்? எங்களுக்கு இருக்கக்கூடிய தெரிவுகள் 2 இருக்கின்றது. அதில் ஒரு தெரிவை எடுப்பது நல்லது என்பது மாத்திரமல்லாமல் எல்லோரும் தமிழர் தரப்பில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரே விஷயத்தை சர்வதேச சமூகத்திற்கு தெளிவாக சொல்ல வேண்டும். ஒன்றில் அது ஐநா பாதுகாப்பு சபைக்கு அனுப்பப்பட வேண்டும், இல்லை என்று சொல்லி சொன்னால் ஒரு தீர்ப்பாயத்திற்கு அது அனுப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் நாங்கள் முன்வைக்கின்றோம். பொதுஜன பெரமுனவின் மினுவாங்கட தொகுதி கூட்டம் உடுகாம்புலவில் இன்று நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் பவித்ரா வன்னி ஆராய்ச்சி இதன்போது இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சிக்குள் தற்போது காணப்படும் குழப்பத்தை நீங்கள் அறிவீர்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ நெருக்கடி எமக்கு நினைவில் உள்ளது. ரணில் விக்ரமசிங்க கடந்த மாதம் அமைச்சரவையை நியமிக்கும் போது சஜித் பிரேமதாசவுக்கு மறைமுகமாக உதவியவர்கள், சஜித் பிரேமதாசவுடன் நட்புடன் செயற்படுபவர்கள் எவருக்கும் பிரதி அமைச்சர் பதவியை கூட வழங்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இன்று பாரிய பிரிவினை காணப்படுகின்றது. சரத் பொன்சேகாவும் தவறுபெருமவும் முரண்பட்டுக் கொண்டனர். நிதியமைச்சுக்கு வடிவமைப்பாளர் அவசியமில்லை என ரவி கருணாநாயக்க கூறுகின்றார்.
ரவிக்கும் மங்களவுக்கும் இடையில் மோதல் காணப்படுகின்றது. யார் எதனை கூறினாலும் தலைமைத்துவம் தொடர்பில் பாரிய பிரச்சினை நிலவுகின்றது. இன்று ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கைதியாகியுள்ளார். நாயகத்தை சம்பந்தேன் அது உத்கත වෙලා අද රනිල් TN එකේ හිටකාරේ பொதுத் தேர்தலுக்கான தேசிய அமைப்பு கொழும்பில் நேற்று ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தது. அரசியல் வரைவு குறித்து இதன்போது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. தற்போதைய அரசியலமைப்பு சீர்திருத்தத்தில் 9வது சரத்தில் இலங்கை குடியரசு பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதாக குறிப்பிட்டுள்ளது. இதில் குடியரசு என்ற சொல் நீக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும். கர்தினால் அவர்களும் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்குவார், அரசாங்கம் வழங்குவதில்லை. இவ்வாறு வார்த்தைகளை திருடும், ஒழுக்கத்தை திருடும் அரசியல் நிலைமை இந்த நாட்டிலோ ஆசியாவிலோ இதுவரைக்கும் இருந்ததில்லை. இவர்கள் திருடர்கள். மாகாண போலீஸ் பிரிவுகளாகவும் தேசிய போலீஸ் பிரிவாகவும் அந்தந்த மாகாண போலீஸ் பிரிவுகளின் போலீஸ் தலைமைகளை நியமிப்பது அந்தந்த மாகாணங்களின் முதலமைச்சரின் அனுமதியுள்ள நபரே. முழு நாட்டையும் ஏமாற்றுகின்ற ஒரு நடவடிக்கையே இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. யாருடைய அவசியத்திற்காக தற்போது இந்த நாடு ஆட்சி செய்யப்படுகின்றது? அந்த சுமந்திரன் உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருப்பவர்கள் கூறுகின்றனர், அமைச்சரவை தீர்மானம் எடுப்பது தங்களை கேட்டுதான் என. அப்படி என்றால் அமைச்சரவை ஏன் இருக்க வேண்டும்? தமிழ் தேசிய கூட்டமைப்பினை மகிழ்ச்சிப்படுத்தாது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாத விடத்து இதனை கலைக்க முடியாவிட்டால் இந்த நாடு அதல பாதாளத்திற்குள் செல்கின்றது என்பதை நாம் உறுதியாக கூறுவோம். இதன் காரணமாகத்தான் இந்த நாட்டிற்கு பொது தேர்தல் ஒன்று தேவை. மாகாண சபையின் கீழேயே தொல்பொருள் இருக்கின்றது. வடக்கில் உள்ள இனவாத அரசியல்வாதிகளுக்கு ஏற்றால் போல் இந்த நாட்டை பிளவுபடுத்தும் அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு எம்மால் இடமளிக்க முடியாது. படைப்புழுவின் தாக்கம் தற்போது நுவரெலியா மாவட்டத்திலும் வியாபித்துள்ளது. படைப்புழுவை ஒழிப்பதற்கான வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் அதன் உயிரி மாதிரி அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஹட்டன் பிரதேசத்தின் சில இடங்களில் உள்ள விளைநிலங்களில் இருந்து இந்த படைப்புழு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். ஹட்டன் ருவன்புரவில் கோவா மற்றும் சோழசேகையில் படைப்புழு பரவியுள்ளதை காண முடிகின்றது. இதேவேளை அம்பாறை, தமண, எக்கலோய பகுதியில் 100 ஏக்கரில் சோளப்பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுகின்றது. படைப்புழுவின் தாக்கத்தினால் தமது செய்கை முழுமையாக அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இதேவேளை விவசாய காப்புறுதி நிதி கிடைக்காமை தொடர்பிலும் விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர். இந்த நிலைமை தொடர்பில் ஆராய்ந்து அரசு வங்கிகளுடன் கலந்துரையாடி பிரச்சினையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக விவசாய காப்புறுதி சபையின் பணிப்பாளர் நாயகம் பண்டுக வீரசிங்க குறிப்பிட்டார். காப்புறுதி செய்துள்ள விவசாயிகளுக்கு அநீதி ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை கம்பஹாவில் சோளம் விற்பனை செய்யப்படும் பகுதிகளில் சுகாதார அதிகாரிகள் பரிசோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். படைப்புழுவின் தாக்கம் ஏற்பட்டுள்ள சோளம் இதன்போது கண்டுபிடிக்கப்பட்டதுடன் சுகாதார அதிகாரிகளின் தலையீட்டுடன் அவை ஒழிக்கப்பட்டன. கண்ணுருவ பகுதியில் சோளம் விற்பனை செய்யும் இடங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் தெளிவுபடுத்தும் நடவடிக்கையும் இடம்பெற்றது. மத்திய மாகாண விவசாய திணைக்களத்தினால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரிக்க கோரி கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பெருந்தோட்ட உழைப்புரிமைக்கான ஒன்றியம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. கூட்டு ஒப்பந்தத்திலிருந்து தொழிற்சங்கங்கள் வெளியேற வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது. கடந்த 2016ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தமானது தொழிலாளர்கள் உரிமையை பறிக்கின்ற அதேவேளை தொழிலாளர் குறிப்பாக தொழிலாளருடைய நியாயமான சம்பளத்தை இது உறுதி செய்யவில்லை. தொழிலாளருக்கு இருந்த பாக்கி சம்பளத்தை கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, தொழிலாளர்களுக்கு இன்னும் நாளாந்த சம்பளம் இல்லாமல் அவர்கள் எடுக்கின்ற கொழுந்து, அவர்கள் வெட்டுகின்ற ரப்பர் பாலின் அடிப்படையில் தான் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்ற சரத்துகள் அந்த ஒப்பந்தத்தில் இருந்தது. அதை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து பலவிதமான போராட்டங்களை செய்திருக்கின்றோம். கொம்பனிகள் நேற்று அறிவித்திருக்கின்றன, அவர்கள் கூட்டு ஒப்பந்தத்திலே இருந்து வெளியேறி அவர்கள் பழைய முறையான சம்பள நிர்ணய சபைக்கு போகின்றனர் என்று சொல்கிறார்கள். சம்பள நிர்ணய சபை இருந்த போது நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், 10 வருடங்களாக எங்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை. இதேவேளை கணேசன் உதயகுமார் ஒருநாள் அடையாள சத்தியாகிரகத்தை இன்று ஆரம்பித்தார். கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக சத்தியாகிரகத்தில் அவர் ஈடுபட்டுள்ளார். அடிப்படை சம்பளம் 1000 ரூபாய் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இணங்க ஒரு நியாயமான தகவலை வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தோம். ஆனால் இற்றவரை அந்த
கருத்துக்கு செவிசாய்க்கவில்லை, எங்களுக்கு நியாயமான பதிலும் வழங்கவில்லை. கடந்த காலங்களைப் போன்று இழுத்தடிப்பு இன்முறையும் செய்தால் மீண்டும் ஒரு அறப்போராட்டம் பாரிய அளவில் நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அடிப்படை சம்பளத்தை உயர்த்தி தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நுவரெலிய மாவட்ட அமைப்பாளர் பெரியசாமி பிரதீபன் ஹட்டனில் இன்று ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தார். கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் மலையக மக்களது வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை பெற்றுத் தருகிறேன் என்று தேர்தல் மேடைகளிலே பேசி வாக்குகளை பெற்றிருந்தார்கள். மலையக மக்களை ஏமாற்றியது போல் வடகிழக்கு மக்களையும் ஏமாற்றுவதற்கு இந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் கையாளுகின்ற ஒரு சூழ்ச்சி தான் இந்த புதிய அரசியலமைப்பு. இதற்கு ஒத்தாசை நல்குகின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், அதோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள். நீங்கள் உங்களுடைய சுயலாபம், உங்களுடைய வரப்பிரசாதத்துக்காக தமிழ் மக்களை காட்டிக் கொடுக்காதீர்கள் என்பதை நான் இந்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை கூறி ஏன் நீங்கள் பார்லமென்றத்திலோ அல்லது நீங்கள் ஒத்தாசை நல்கி வருகின்ற ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்திலோ ஏன் நீங்கள் குரல் எழுப்பப்படவில்லை? வெள்ளவத்தை 37வது ஒழுங்கையில் இன்று சிரமதான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. வெள்ளவத்தை 37வது ஒழுங்கையில் இன்று துப்புரவு பணிகள் மற்றும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை ஆகியன இடம்பெற்றன. கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் உமாச்சந்திரா பிரகாஷின் வழிநடத்தலில் இந்த சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இலங்கை நாட்டிலே ஒரு முறையான ஒரு மீள் சுழற்சி திட்டம் இல்லாதது ஒரு மிகுந்த ஒரு குறைபாடாக இருக்கிறது. பிளாஸ்டிக் தொடர்பான ஒரு மீள் சுழற்சி திட்டம் இலங்கையில் இல்லை. மருத்துவ கழிவுகளுக்கான மீள் சுழற்சி திட்டம் இலங்கையில் இல்லை. திண்ம கழிவுகளை மீள் சுழற்சி செய்யக்கூடிய திட்டமோ அல்லது பசலையாக்கக்கூடிய திட்டமோ இலங்கையில் இல்லை. என்னுடைய வட்டாரத்தை சுத்தப்படுத்துகின்ற நடவடிக்கையை இன்றைய தினம் நான் ஆரம்பித்திருக்கின்றேன். ஜாயல துடல்ல பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று ரயிலில் மோதியதில் பெண் ஒருவரும் சிறு குழந்தையும் உயிரிழந்துள்ள அதே வேளை விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து இன்று பிற்பகல் 2:45 அளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த மூவரும் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாயும் சிறுமியும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் ஜாயில நடுவம பகுதியை சேர்ந்த 8 வயதான வஞ்சலா சமுதாயா மற்றும் 36 வயதான குறித்த சிறுமியின் தாயார் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் சகோதரர் ஒருவரை மோட்டார் சைக்கிளை செலுத்தியுள்ளார். சிலாபத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மக்கள் சக்தி V4 திட்டத்தின் 4ஆம் கட்டம் கேகாலையில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. கேகாலை மாவட்டத்தின் பின்தங்கிய பகுதியொன்றில் உள்ள பாடசாலைக்கு V4 குழுவினர் இன்று சென்றிருந்தனர். அரக்காப்புல நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தெதிகம மகாபால்லேகம கினிவிட்ட கனிஷ்ட வித்தியாலயம் அமைந்துள்ளது. இந்த பாடசாலையின் மாணவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் பாழடைந்த கட்டிடத்திலேயே கல்வியை தொடர வேண்டிய நிலை காணப்பட்டது. இந்த கட்டிடத்தை சீரமைத்து வர்ணம் பூசும் நடவடிக்கையில் V4 குழுவினர் இன்று ஈடுபட்டனர். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்ற அதிகாரி மோகன் பராரா, குழு பணிப்பாளர் ஷிபான் டேனியல், நியூஸ் ஃபர்ஸ்ட் பொது முகாமையாளர் யஸ்ராத் கமால் சிறி உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த நடவடிக்கையில் இணைந்து கொண்டிருந்தனர். கன்சாய் பெயிண்ட் லங்கா தனியார் நிறுவனம் மற்றும் ஏபேட் எனப்படும் இடர் முகாமைத்துவம் தொடர்பான ஆசிய பசிபிக் ஒத்துழைப்பு அமைப்பு ஆகியனவும் இதற்கு பங்களிப்பு செய்தன. தொழிற்சார் பிரதிநிதிகள், மக்கள் சக்தி மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதிநிதிகள், மொரட்டுவ பேராதனை மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகங்களின் மாணவர்கள், MIM எனப்படும் மகாராஜா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் டிப்ளமோ பாடநெறி மாணவர்கள் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். கினிவிட்ட கனிஷ்ட வித்தியாலயத்தின் வரலாற்றை புதுப்பித்த மக்கள் சக்தி V4 குழுவினர் இவ்வாறான மற்றொரு தேசிய வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் எதிர்பார்ப்புடன் இந்த பாடசாலையிலிருந்து விடை பெற்றனர். தேசிய இளைஞர் தைப்பொங்கல் விழா திருகோணமலையில் இன்று நடைபெற்றது.
இன நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் கொழும்பிலிருந்து தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் 1000 இளைஞர்கள் ரயில் மூலம் நேற்று திருகோணமலை தம்பலகாமத்தினை வந்தடைந்தனர். இளைஞர்களை மாட்டு வண்டியிலும் மற்றும் உழவு இயந்திரத்திலும் தம்பலகாமம் பிரதேச மக்கள் வரவேற்றனர். தேசிய இளைஞர் தைப்பொங்கல் விழா தம்பலகாமம் ஆதி கோணேஸ்வரர் கோயிலில் இன்று நடைபெற்றது. அதே நேரத்தில் கௌரவ பிரதமர் அவர்கள் அது சிங்கப்பூர் நிறுவனத்தோடு இன்று ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எங்களுடைய அமைச்சராக இருப்பவர் சாகர் நாயக் அவர்கள், அவர் எங்களுடைய பிரதமருடைய சிரேஷ்ட ஆலோசகராக இருக்கின்றவர். அப்படிப்பட்ட ஒருவருக்கு கீழே எமது மாவட்டத்தினுடைய துறைமுகங்கள் பல இயற்கை வளங்களையும் பல வளங்களையும் கொண்டிருக்கின்றது. இன்று எண்ணெய் தாங்கிகள் பயன்படுத்தப்படாமல் இருக்கின்றது. 2018 பிளாட்டினம் விருது வழங்கும் விழாவின் ஊக்குவிப்பு திட்டத்தின் 4ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று அனுராதபுரம் மத்திய கல்லூரியில் இடம்பெற்றன. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.